ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல் தி பேலன்ஸ் லைஃப் வித் மீ. இது என்ன வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க, சிவகங்கை சைடு மீன் குழம்பு தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, மீன் வாங்க தான் போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சண்டே ஈவினிங் 3 o'clock ஆச்சு. கண்டிப்பாக உக்கட மார்க்கெட்டில் ஃபிஷ் ஷாப் எதுவும் ஓப்பன் இருக்காதுன்னு கண்டிப்பாக எனக்கு தெரியும். சரி இருந்தாலும் போய் பார்க்கலாம்னு தான் வந்திருந்தோம். அதே மாதிரி கடை எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எப்படியோ பக்கத்தில் ஒரு கடையை கண்டுபிடிச்சி ஃபிஷ் வாங்கியாச்சு. அப்படியே வெளில சின்ன வெங்காயம் விற்றுட்டு இருந்தாங்க. அவங்க டைமே 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தாச்சு. என்ன மீன் வாங்கியிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, சங்கரா 1/2 கிலோ, அயில 1/2 கிலோ தான் வாங்கியிருந்தேன். என் ஹஸ்பண்டை தக்காளி வெங்காயம் உரிக்க சொன்னால் அதுக்கு ஒரு சண்டை. எப்படியோ அவரை சமாதானப்படுத்தி எல்லாமே உரிக்க சொல்லி அவர் தலையில் கட்டியாச்சு. அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ண ஃபிஷ்ஷெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சாச்சு. ஃபிஷ்ஷுக்கு குழம்புக்குன்னு. இந்த ஃபிஷ் வந்துட்டு ஃப்ரைக்கு எடுத்து வச்சுருக்கோம். இது வந்துட்டு குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஃபிஷ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நிறையாவே இருந்துச்சு. அதனால் பாக்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணி ஃப்ரீஸில் வச்சு தான் நாளைக்கு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நாங்கள் வைக்கிற மீன் குழம்பு வந்து ராமநாதபுரம் சைடு, மதுரை சைடு எல்லாமே இப்படி தான் வைப்பாங்க. சிவகங்கை சைடு எல்லாமே இப்படி தான் வைப்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து மீனுக்கு வந்து மசாலா வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. மசாலா ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ரொம்பலாம் இல்லை, ஒரு 5 ஃபிஷ் தான் இருக்குது எனக்கு, என் ஹஸ்பண்ட் மட்டும். ஸோ அதனால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்பு மிளகாத்தூள். நாங்கள் வறுக்கிறேன் ஃபிஷ் பொடி எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். வீட்டு மசாலா மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணிக்குவோம். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வீட்டு மசாலா தூள். கலருக்கு மட்டும் காஷ்மீர் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்குவோம். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லெமன் ஆட் பண்ணால் தான் என் ஹஸ்பண்ட் பிடிக்கும். ஸோ அதனால் நாங்கள் எப்போவுமே ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் 65 கண்டிப்பாக லெமன் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ மீன் போட்டுக்கலாம். சரி எல்லா மசாலாவும் கலந்துக்கலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணிக்கூடாது, ஏன்னா மீன் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் ஆகும். ரொம்ப தண்ணி ஆயிடும். அதனால் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மீன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே உள்ள கீரை எதுவும் போடல. ஃபிஷ்ஷில் குட்டி ஃபிஷ் தான். ஸோ 4 நகர மீனும் 2 அயில மீனும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தான் ஒரு எப்படி டேஸ்ட்டுன்னு தெரியல. ஸோ அதனால் சரி 2 ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உப்பு செக் பண்ணுறதுக்கு லைட்டாக எடுத்து தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உப்பு இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு உள்ள மசாலாவோட அப்படி நல்லா ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம குழம்புக்கு தான் ரெடி பண்ணணும். சரி வாங்க இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி மெத்தட் வந்து எங்கள் ஊர் சைடு வந்துட்டு குழம்பு கூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மீன் குழம்புக்கு தேவையான மீன் எடுத்துகிட்டு மஞ்சத்தூள், வீட்டு மசாலா தூள், அப்புறம் வந்துட்டு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாமே சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கோம். ஸோ அதையுமே நல்லா கரைச்சி ஊற்றிக்கிடலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மறுபடியும் புளி தண்ணி கரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா, நம்ம கரைச்சி வச்சுருக்க கரைசல்லேருந்து நம்ம இந்த மீனெல்லாம் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து தாளித்து குழம்பு கூட்டும்போது மீன் வந்து சீக்கிரம் வெந்து உடஞ்சிரும். அதனால் வந்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து குழம்பு கூட்டலாம். சட்டி காலையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். சட்டி நல்லா காயிடும். அதுக்கப்புறம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நாங்கள் கடுகு போடுறாங்க அப்படின்னா எங்களுக்கு கடுகு நாங்கள் போட்டதில்லை. எங்களுக்கு கடுகு போட்டு பழக்கல. அதனால் நாங்கள் இது 2 தான் போட்டுக்குவோம். எங்கள் ஊர் சைடில் அப்படி தான் போடுவோம். ஸோ நல்லா புதியட்டும். நல்லா கொஞ்சத்துக்கு இப்போ வந்து வெங்காயம் போடலாம். மீன் குழம்பு எப்படி சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் வெள்ளை போட்டு நாலு இது நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினா நல்லா இருக்கும். வெங்காயம் சாப்பிட்டு அப்புறம் மீன் குழம்புக்கு எஸ்பெஷலி சின்ன வெங்காயம் தான் சூப்பராக கண்டிப்பாக ட்ரை பண்ணி வெங்காயம் ட்ரை பண்ணிக்கலாமே. வெங்காயம் நல்லாவே ப்ரௌன்ஸாக வதங்கிடுச்சு. பச்சை மிளகாய் வெள்ளை பண்ணி எல்லாமே. ஸோ இந்த சீசன் என்ன பண்ணலாம், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கணும். அப்போ நல்லா டேஸ்ட் கொடுத்து அப்புறம் நல்லா மனமாகவும் இருக்கும். நல்லா ஒரு கிரேவி செஞ்சு வரணும். தக்காளி சீக்கிரம் வந்து உங்களுக்கு போட்டுக்கலாம். அதுக்காக நல்லா வதங்கிட்டு நல்லாவே வச்சுட்டு ஸோ இந்த டைமில் நம்ம வந்து ரெடி மிக்ஸ் குழம்பு வச்சு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ் எடுத்து போட்டு சிம்மில் வச்சிடலாம். நல்லாவே கொதிச்சு வத்திருச்சு. ஸோ இந்த டைம் நம்ம மீன் போட்டுக்கலாம்.
ஓகே, இதுக்கு சிம்மில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் அது சிம்மில் வெந்துட்டு கொஞ்சம் நேரம் வற்றி குழம்பு வற்றட்டும். பார்ப்போம், லாஸ்ட்டில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ குழம்பு எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லாமே நல்லா பிரிஞ்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லாவே வற்றிருச்சு. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். கோயம்புத்தூர் சைட்லாம் தேங்காய் அரைச்சி பண்ணுறாங்க, அது எங்களுக்கு செட் ஆகலை. அப்புறம் வந்துட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வணக்கி அரைச்சி அது சேர்க்குறாங்க. பட் அதுவும் எங்களுக்கு செட் ஆகலை. இந்த மாதிரி தான் எங்களுக்கு பிடிச்சிருச்சு. அடுத்து ஃப்ரை பண்ணலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். நல்லா ஊறிடுச்சு, நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இந்த நான்ஸ்டிக் தோசைகள் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. ஓகே, இப்போ எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு மீன்லாம் எடுத்து வச்சிடலாம். ஒவ்வொன்றா வச்சிடலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, நைட் டின்னர் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாமா? சாப்பாடு, பாயில்டு எக், ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பாய்.